யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி தர இருக்கிறார். மகர ராசி என்பவர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்லை எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த வீடியோ போய் பார்க்கும்போது மகர ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம்னு சொல்லும்போது உத்திராட நட்சத்திரம் 2-3 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்களும் உடைய மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மகர ராசியை பொறுத்த கிரகங்களை பார்க்குறோம். கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தினால் நடக்கக்கூடிய எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இப்போ இந்த நம்ம மகராசி என்பர்களுக்கு என்னன்னாக்க இதில் வரக்கூடிய, அதாவது ஆண்டினுடைய இறுதி மாதம் என்பதால் சசயோகத்துடன் கூடிய இந்த மாதம் சசயோகத்தால் ஏற்படைய மாற்றத்தினால் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். அப்போ இந்த கிரக நிலை பார்க்கும்பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் சற்று பேச்சில் நிதானம் தேவை. சுறுசுறுன்னு பேசுகிறது, ஸ்பீடாக பேசுறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு இருக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுங்க. இப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தகப்பன வழி கொஞ்சம் உடல் ரீதியாக சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. 3 கோடிய 9ஆம் இடத்தை பார்த்தால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்பதால் அப்பா வழிக்கு கொஞ்சம் உங்களுடைய தகப்பன வழி கொஞ்சம் சார்ந்து சற்று பிரச்சனை உங்களுக்கு காலகட்டமாக இந்த காலத்துக்கு. அப்போ பஞ்சமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை வக்கரமிட்டு இருக்கிறார். இப்போ தேவையில்லாமல் சச்சரவு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கலசிர ஸ்தானத்தில் செவ்வாய்ங்க. இப்போ 2ஆம் இடம் என்ன பண்ணுறது, இந்த ஜாதகம் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் சற்று திருமணத்தை தள்ளி வைப்பது இந்த காலம் நல்லதுங்க. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கக்கூடிய காலம் காரணம். அப்போ 9ஆம் இடத்துல கேது. அப்போ பாகிஸ்தானத்தில் கேதுவுடைய சஞ்சாரம் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் லாபத்தை பார்க்கக்கூடிய கிரகம் சூரியனை சேர்ந்து புதனுடைய கிரகம் வக்கரம் பெற்று போவதாக கொஞ்சம் எல்லாமே நல்ல விஷயமாக நடக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. பணம் காசு இப்போ பொருளாதார சார்ந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். அயன சேன போக ஸ்தானத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் வளம் இருக்கிறார். அப்போ இம்மாதத்தை பொறுத்த கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட எந்த மாதம் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். அதாவது 3/12/2024 என்று உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பார்க்கும்போது அயனசேன போக ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மர இருக்கிறார். 15/12/2024 அன்று சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன போகம். அப்போ லாபங்கிறது 11ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கிரகணிகள் மாற்ற இருக்கிறார். அப்போ 30/12/2024 அன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்போ உங்களுடைய பலன்கள் என்ன? மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் நம்முடைய லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை வந்து நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு இலவச ஜோதிடம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு பதில் உணவு தரப்படும். இப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எதையும் யோசித்து செய்து நன்மைக்கு தரும். கோபமாக பேசுவதை தவிர்ப்பது, நிதானமாக பேசி செயல்படுவதும் காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். இந்த காலகட்டம் கொஞ்சம் குற்றங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் வர்றதுக்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவைங்க. வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளருடைய நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் மறந்து இது நாள் வரைக்கும் கொடுத்த பணம் வரவில்லை என்று இயங்கியும் இந்த காலகட்டம் பணம் வர்றதுக்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் சச்சரவுகள் தோன்றும். குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது, நிதானமாக பேசுவதும் காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடிய இருக்குது அந்த காலகட்டம். அடுத்து கலைத்துறையினருக்கு, மகர ராசியில் பிறந்த கலைத்துறைக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இந்த கலைத்துறைக்கு பாராட்டுகள் வர இருக்குதுங்க. வெளிநாடு பயணங்களுக்கும் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. உறவுநிலை சிறக்க விட்டு கொடுத்தால் அவசியமாகிறது. கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறைக்கு காட்டுறது தேவை நல்லது. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விளக்க இருக்குதுங்க. செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை.
உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபவர்கள் அதிக பயன்களை பெற இருக்காங்க. பயணத்தால் அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு திட்டமிட்ட பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரம் 2-3 பாதங்கள் முடிய வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதன் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுங்க இருக்குங்க. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பிக்க போறீங்க. பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார். இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் ஆகியவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர இருக்குதுங்க. பயணங்கள் வர இருக்குதுங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவைங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குதுங்க. ஆர்டர்கள் கிடைத்த வேலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. இப்போ பரிகாரத்தை பொறுத்த பகிர்ந்த அதுக்கு முன்னே பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் முடிவில் இருக்கீங்க. இந்த டிசம்பர் மாதத்தை பற்றி பார்க்கும்போது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குங்க. தொடர்ந்து படிப்பதால் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வாங்கி சொல்ல போகிறீங்க. கல்லூரி அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பில் ஆர்வம் காட்டி நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பட்டு ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் நல்ல மரியாதையை கொடுக்கும் மனம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் சோர்ந்து போன இப்போ இதுக்கப்புறம் தெளிவாக இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 7 நாடு சனியும் முடிவில் இருக்குங்க. குருவுடைய பார்வை 5ல் இருக்காங்க. எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ பரிகாரம் மகர ராசியில் பிறந்த பரிகாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகளும், அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 14, 15 ஆகிய தேதிகளும், சந்திராஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 20, 21, 22 தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டம் நிகழ இருப்பதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க. ஒரு சந்திராஷ்டம் என்பது ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் 2 நாட்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த 2 நாட்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய நாட்களை நம்ம சரியாக கரெக்டாக பயன்படுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய 20 உங்களுக்கு 7 நாள் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ நேயர்களே நம்ம மகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கிடைக்கும். நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன பண்ணாங்க உங்களுடைய கமெண்டில் பண்ணும்போது அதாவது உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டத்தை தெரிந்து கொண்டு என்ன கேள்வி கேட்க போகிறோங்கிறத கேள்வி கேட்டு உங்களுக்குரிய பலன்களை இந்த வீடியோ பதிவில் பெற இருக்கீங்க. நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.